இந்த கேரளா சம்பவத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் கூட எனக்கு தெரியல. நான் 2 நாளா திருமலா போயிருந்தேன். நான் சரியா கூட நான் போனை பார்க்கல. நைட்டு மலை மேல தான் பார்த்தேன். பார்த்ததுல இருந்து அப்படியே ஈரக்கோலெல்லாம் நடுங்குது. அந்த அப்பாவி தம்பியா இருக்கான். அவனை எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது. அப்பாவியா இருக்கு. இவ தான் போயிட்டு ஒராசரா தேய்க்கிற மாதிரி இருக்கா. இந்த தப்பா நினைச்சுக்காதீங்க மக்களே, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஆனா நானும் பிள்ளைங்கள பெற்றிருக்கேன். இது போல எவ்வளவு பேர் பிள்ளைங்கள பெற்றிருப்பீங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. இவன் நியாயமா இவ செஞ்சது என்னால உண்மையிலேயே ஜீர்ணிக்கவே முடியல. ஏற்கனவே பிரச்சனை, எனக்கு முகம் வீங்கிட்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனா என்னால தாங்கவே முடியல. இவ தப்பா எடுத்துக்காதீங்க. பொண்ணா இவளை பெத்தாங்களா கக்குனாங்களா? அந்த அப்பாவி உயிரை எடுத்துட்டு அந்த பெத்தவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவா? இவ தான் போயிட்டு ஒரு செல்ஃபி இந்த சோசியல் மீடியால இந்த ரீல்ஸ் மோகத்துல இப்படி எல்லாம் ஆட்டம் ஆடுறீங்களே. ஒரு சில பெண்களுக்கு சொல்றேன், இனிமேலாவது ஒரு இருக்கிற அப்பாவிங்களை சாகடிக்காம பாருங்க. உங்களுக்கு என்ன அவ்வளோ மோகம்? இவ எவ்வளோ நல்லா பண்ணிட்டு அப்ப அந்த உயிரை ஒருத்தவங்க உயிரை எடுத்துக்கிறாங்கன்னா எவ்வளவு உள்ளுக்குள்ள அவன் உயிரோட, அந்த தம்பி உயிரோட இருக்கிறப்ப செத்து தான் கடைசியா உயிரை விட்டுருப்பான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அவனை பார்த்தாலே ரொம்ப மக்கள் நிறைய வீடியோ பார்த்தேன். நான் எல்லாத்தையும் தூக்கமே எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இவதான் செல்ஃபி ஸ்டிக் வச்சு இவதான் திருப்பி எடுத்துட்டு இருக்கா. ஐயோ, அவளை எவ்வளவு கெட்ட வார்த்தையில யாரும், உங்களுக்கு உண்மையிலேயே சொல்ற, நிறைய பேர் நல்லதான் கழுவி ஊத்தின்னு இருக்கிறீங்க. இன்னும் அவ ஜீப்ல ஏதோ ஏத்திட்டு போற மாதிரி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அப்புறம் அவ அக்கௌண்ட் பிரைவேட்ல வச்சுட்டான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்படிதான் பாத்துருக்கேன். ஆனா அவ கண்டி சுத்து வட்டாரத்துல இந்த சென்னை எங்க இருந்தாலும் நான்லாம் வீட்டுக்கு போய் டார் கிழிச்சு தொங்க விட்டுருவான். நான் அவ்வளவு வயிறு எரியுது. எல்லாருக்குமே தான் அந்த இது இருக்கு. ஐயோ, அந்த பெத்தவங்க எவ்வளவு துடிச்சு போறாங்க. ஐயோ, அந்த குழந்தை அப்பாவியா இருக்கும். எல்லாருமே அப்பாவின்னு சொல்றாங்க. பாவம், அந்த அப்பாவி கொண்டுட்டாலே இந்த தப்பா மனுஷியா இவெல்லாம். எவ்வளவோ பிள்ளைங்க இருப்பீங்க, அவளெல்லாம் கழுவி ஊத்துங்க. ஆல்ரெடி கழுவி தான் ஊத்துட்டு இருக்க. அவெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் கேட்க கூட மாட்டா. ஆனா அவளுக்கு கோரமான தண்டனை கொடுக்கணும். பெண்ணுன்னா அவ்வளவு இதுவா? ஐயோ வேண்டாம். எனக்கு என்ன பேசணும்னு கூட தெரியல. நான் இது போல வீடியோ எல்லாம் கூட போட்டதில்லை. ஆனா என்னால தாங்கவே முடியல சுத்தமா. அவளை வார்த்தை, உலகத்தில் இருக்கிற கெட்ட வார்த்தை எல்லாம் அந்த தேமுண்டைக்கு தான். அவளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, கருமாந்திரம் கூட ஆகாது. இன்னும் நல்லா திட்டுருவங்க தான் தம்பிங்க யாரு இருந்தாலும் சரி. நானும் நல்லா கேட்பேன். வேண்டான்னு சொல்லிட்டு நாக்க கடிச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கேன் நானு. இன்னும் பஸ் வண்டியா சோசியல் மீடியா பார்த்துட்டு இருக்க வண்டியா கேட்பேன் நானு. அவெல்லாம் பொட்டச்சியாவா? இவெல்லாம் ஒருத்தர் கூட குடும்பம் நடத்தவே மாட்டா. அவரு நாசனமா போயிடுவா, அழிஞ்சு போயிடுவாள். கல்யாணமே ஆகாது. இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்றேன், பெண்களா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கவனமா இருங்க. உங்க மேல அது மூல தப்பா உங்களுக்கு புரியுதா, உணர்றீங்களா, உடனே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லுங்க. அது போல எவ்வளவு பேரை பாக்குறாங்க, அடிக்கிறாங்க. எல்லாரும் அது வீடியோ எடுக்கிறாங்க, போடுறாங்க. அது சரி. இவ கிளீனா தெரியுதே. இவ போயிட்டு அந்த தம்பி திரும்பி ஏதோ போன் பாக்குறான்னு கூட தெரியல. திரும்பி கை இப்படி திரும்புறப்ப படுது, அவ்வளவுதான். நீ ஏன் போய் ஏன் ஏறுற மேல போயிட்டு? இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தானே மேல போயிட்டு ஏறுற. அடியாய், பொம்பளி அடி, பொண்ணாடி, நீ ராட்சசி. ஒரு உயிரை, அப்பாவி உயிரை. அந்த பிள்ளை யாருன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த முகத்தை பால் வடி 41 வயசுன்றாங்க. பால் வடிகிற முகம் மாதிரி இருக்கு. இந்த முண்டை பண்ணிட்டாலே நாசனமா போயிடுவா. நல்ல கதியா வராது அவளுக்கு. மக்களை நீங்க என்ன இன்னும் பத்தாது, இன்னும் கழுவி ஊத்துங்க. அவளெல்லாம் நல்ல கதியா வராது. வயிறு எரியுது அதை பார்த்தாலே. அவளோட மனைவி நகர்ந்து, ஐயோ, அந்த உயிர் போறப்ப எவ்வளவு ஒரு அவமானத்துக்கா போறது. ஏய், இவ அவன் இடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதனால நீ பக்கத்துல ஒரு ஆம்பளை கைப்பட்டா கூச்சம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது. அது ஏதாச்சும் இருக்கா அவன் முகத்துல?
சிரிச்சுக்கிட்டு பார்த்து பார்த்து கேமராவை பார்த்து பார்த்து எடுத்துட்டு இருக்காரு. அடியே மக்களை, என்னால முடியல மக்களை, என்னால சத்தியமா முடியல. நாசனமா போனவா அவ என்ன கதியாவான்னு தெரியும். நாசனமா போயிடுவா, அவ வாழ்க்கையா இருக்காது. அந்த தம்பி போய் சேர்ந்து போயிட்டான், செத்து போயிட்டான், உயிர் போயிடுச்சு, திரும்பி வரமாட்டான். இவ வாழ்றவர்களும் அனுபவிப்பா. என்னால முடியல மக்களே.